ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு டாஸ்க், அதாவது சௌந்தரிக்காகவே வந்துட்டு பிக் பாஸ் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு டாஸ்க் அமைச்சிருந்தார். அதாவது மக்கள் வந்துட்டு செய்தி வாசிக்கிறது யார் வாசித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு விருப்ப போகிறாங்கன்னு போலிங் வச்சுருக்காங்க போல. அதில் அதிகப்படியாக சௌந்தர்யாவை சொன்னதுனால சௌந்தர்யா இங்கே வந்து தத்தக்கு புத்தக்குன்னு அவங்க மனசில் இருக்கிற விஷயங்களை இங்கே போட்டு உடனே உடச்சிட்டாங்க. அதில் முத்து எல்லாருமே வேறு மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு நாளாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த வீட்டில் வந்து எல்லாருமே கப்புக்கு தான் வராங்க, கப்பை நோக்கி தான் வராங்க, அனைவரும் போட்டி போட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்களாம் போட்டி போட்டு இருக்கும்போது இவர் வந்துட்டு தன்னை ஒரு டைட்டில் வினராக நினச்சிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அதை வந்துட்டு இங்கே சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஜாக்லின் என்ன சொன்னாங்கன்னா, ஜாக்லின் எப்பயுமே முத்து கூட போட்டி போடுறதோ, முத்து வந்துட்டு ஜாக்லின் கூட போட்டி போட்டு கப்பு யார் வாங்கலான்னு முடிவு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நடுவில் வந்துட்டு எங்கே கப்புன்னு கேட்குற சௌந்தர்யா அதை கூட தட்டிட்டு போகலாம், ஆச்சரியப்படுறதுக்குலன்ற மாதிரி கலாச்சாங்க. அதுக்கப்புறம் ராணுக்கு என்ன சொன்னாங்கன்னா, தான் வந்த நாள்லேருந்து ஒரு அப்பாவி போல் ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிச்சுட்டு இப்போ எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ப்ளே பண்ணிகிட்ருக்கான். அவர் மட்டும் தான் வெளியில் தெரியும்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு தெரிய விடாமல் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி வச்சு செஞ்சாங்க. அது செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரயானுக்கு என்ன சொன்னாங்கன்னா, செம்மையாக இருந்துச்சு. இதை அம்யூஸ்மெண்ட் பார்க்காக யூஸ் பண்ணி அங்கங்கே கடலை போட்டுக்கிட்டு கடைசியில் அவர் வெளியே போகும்போது வெறும் கடலை டப்பாவோடு தான் வெளியே போப்பார் அப்படின்ற மாதிரி கலாச்சாங்க. வேற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பவித்ராக்கு சூப்பராக சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, அவர் பண்ணுற விஷயங்களை பார்த்து மற்றவங்க கற்றுக்கணும்னு நினச்சா அவர் கடைசி வரைக்கும் பாத்திரத்தை மட்டும் தான் கைவிட்டுருக்காங்கன்ற மாதிரி வச்சு செஞ்சு விட்டாங்க. அதே மாதிரி ரஞ்சித் சாருக்கு என்ன சொன்னாங்கன்னா, அவர் இது வரைக்கும் பாசம்னு கொடுத்து நாங்களும் அதில் நினைஞ்சி, ஆனால் இன்று வரை அவரோட வேஷம் மட்டும் கலைவேலன்னு கலாச்சி விட்டாங்க. என்னையா போட்டு பொழந்துட்டீங்க. அவர் அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஏதாவது சொன்னால் இந்த பாகுபலியில் வந்துட்டு கட்டப்பா பண்ணுற மாதிரி அப்படின்னு வந்தார், ஜர்க்கு வாங்கிட்டார். என்ன கடைசியில் கலாச்சி விட்டீங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஜெஃப்ரிக்கு என்ன சொன்னாங்கன்னா, கோவா கேங்லேருந்து நான் வெளியே போயிட்டேன் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக பவித்ரா கையை பிடிச்சிக்கிட்டு வாக்கிங் போயிட்டு வந்துட்டுருக்காரு அங்கேயும் இங்கேயும். ஸோ அதனால் வந்துட்டு அவர் வந்து கோவா கேங் விட்டு வெளியே போயிட்டான்ற அர்த்தம் இல்லைன்ற மாதிரி கலாச்சி விட்டாங்க. ஸோ இப்படியே வந்து பயங்கரமாக வந்து சூப்பராக போச்சு. அடுத்தது நிறைய பேரை கலாச்சிருந்தாங்க, அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு சௌந்தர்யாவோட விஷயங்கள் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.